ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ளம் கேக்கு. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். சுகர் சிரப் செய்யறதுக்கு 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸை நிறுத்திட்டு 1/4 கப்பு ஹாட் வாட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1/4 கப் ப்ரௌன் சுகருக்கு 1/4 கப் ஹாட் வாட்டர் இங்கே நம்ம சேர்க்குறோம். அதே 1/4 கப் ஒயிட் சுகராக இருந்ததுன்னா 1/4 கப்புக்கும் கம்மியான ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துக்கோங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கேஸை நிறுத்திட்டு நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்ததுனால தான் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு சுகர் சிரப் வந்திருக்கு. இப்போ இது கூல் டவுன் ஆகட்டும்னு ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே 2 வகையான ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். பாதாமியும் முந்திரியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே செடியை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கேஸை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட வேறு நட்ஸ் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம உடனே செய்கிறோன்றதுனால இந்த மெத்தடில் நம்ம ஆரஞ்சு ஜூஸை ரெடி பண்ணுறோம். இதையே நீங்கள் முதல் நாள் இந்த நட்ஸு எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸில் 24 மணி நேரம் ஊற வச்சு செய்யும்பொழுது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது 3 to 4 மினிட்ஸ் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரணும். 2 மந்த்ஸுக்கு முன்னையே நம்ம ரம்மில் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சு இந்த ப்ளம் கேக் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உடனே செய்கிறோன்றதுனால தான் இதே போல் வதக்கி வேக வச்சு நம்ம செய்கிறோம். இப்போ இது கூட ஆரஞ்சு பழ தோல் இருக்குது இல்லையா, அதை 1 டேபிள் டீஸ்பூன் நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும்னு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது 2 முட்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதில் 1/2 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதில் நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகருக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்கும்போது ஒயிட் சுகரை மிக்சியில் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ஒயிட் சுகரை இதில் சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் மிக்சட் ஜாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வேறு ஜாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேர்த்தது எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ சேர்க்க போகிறது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போது அதில் 1/2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் எடுத்து வச்சுருக்கோம். இது 2த்தையும் நல்லா இதே போல் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சின்னமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் லவங்க பவுடர், 1/4 டீஸ்பூன் சுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் இதில் கொஞ்சமாக மைதாவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். மைதா எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம பேட்டரோட இதை சேர்க்கும்போது நட்ஸ் எல்லாம் கீழே தங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதாவை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
இதே நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் கலந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவனில் வைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி தட்டும்பொழுது அதுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அதனால் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் இதே போல் மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு முன்னே நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை நம்ம அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இது வந்திருக்குது. நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.